ஐயா சரணம். அன்பு குடிமக்களே, கலியை முடிப்பதற்காக கடலிலே உதித்து வந்த வல்லாத்தான் வைகுண்ட பரம்பொருள் கலியரசன் செய்த சோதனைகளையெல்லாம் வென்று தமது அவதார காரண காரியங்களை யாவும் பூரணமாக்கினார். அந்த அளப்பரிய சம்பவங்களை எல்லாம் எல்லாரும் எளிதாக புரியும் வகையில் இசையோடு கலந்து நம்முடைய அருள்கான வித்தகர் பிரபாகர் அவர்களின் இனிய குரல் மூலம் கேட்டு அன்று நிகழ்ந்த அந்த சம்பவங்களை இன்று நாம் கண்ணெதிரே நிகழ்ந்தது போல் நெகிழ்ந்து மனமுருகி ஐயாவால் பக்தி பரவசத்தில் உரைகின்ற பெரும் பாக்கியத்தை பெற்றுள்ளோம். இதனை நாம் நுட்பமாக கேட்டு உள்வாங்கினோமே ஆனால் அன்று ஐயா கலியனை வென்றது போல் இன்று நாமெல்லாம் கலியை வென்று தர்மயுக தாரணியில் வாழ்வோம். திண்ணமாய் தன்னந்தன்னால் சிறப்புடன் இருந்து வாழ்வீர். எண்ணமே தொன்றுமில்லை, எளிமையும் இல்லை கண்டீர். வைகுண்டா சரணம். தர்மயுகமாக்கி தாரணியை ஆள்வதற்கு கர்மக்கலில் கடவுளார் வந்த கதை. இதை வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போர்க்கு உமை பூசித்து நின்ற பூரணத்தை அருள்வோனே. உமை பூசித்து நின்ற பூரணத்தை அருள்வோனே. சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். ஆழ்கடலில் துயில்வோனே, ஆழ்மனத்து அதிபதியே, பாழ்கலியை முடித்திடவே பார்க்கடலில் உதித்தவனே, ஒப்பில்லாருள் வடிவே உலகமதை படைத்தவனே, முப்பொருளும் நீயாகி முறை நடத்த வந்தவனே, கற்பனைக்கு எட்டாத அற்புதத்தின் நிஜ வடிவே, பற்பலவாய் வடிவெடுத்த பரம்பொருளே வைகுண்டா. அன்பர்களை காப்பதற்காய் அவதரித்த உனை அறிந்து அன்பாகி வந்தோர்க்கு அல்லல் பிணி அகற்றி வைத்தாய். உன்னருமை புரியாத ஊனக்கலி நீசரெல்லாம் மன்னனிடம் சென்றும்மை மாய்மாலக்காரன் என்றார். அண்ட பிண்டம் படைத்த ஐயாவே உமக்கந்த சண்டாள நீசரெல்லாம் சாதிச்சாயம் பூசினாரே. சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். சத்தியமே இல்லாத சண்டாள கலிநீசன் புத்தி சொன்ன பூவண்டரை புரியாமல் சிறை வைத்தான். விதியை அறியாமல் வீணனந்த கலிநீசன் கதியற்று போவதற்கு கைது செய்ய சொன்னானே. உத்தரவை கேட்டதுமே உருப்படா
கலிப்படைகள் உற்சாக மிகுதியுடன் உனை பிடிக்க வந்தனரே. ஆனைப்படை குதிரைப்படை அத்தனையும் அணிவகுத்து சேனைப்படையோடு ஐயா உமை பிடிக்க கூட்டப்படையோடு கொக்கரி தேர்த்துடியாய் சாட்டை வெறி போல சாடி வந்தானே கவுடன். சூழப்படையை சூதானமாய் நிறுத்தி வேடம் பல ஏவி வெடியாயுதத்தோடு வந்தார். சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். வந்து வளைந்தனரே வைகுண்டாவும் பதியை. 5ஆம் வருடமதில் 6 கால் கட்டிலே காவி அது விரித்து கடுந்தவம் போல் இருந்த உம்மை தாவி பிடிக்க வந்த கலிப்படைகள் நிலை கண்டு பொங்கி எழுந்தார்கள். அங்கிருந்த அன்பரெல்லாம் இங்கிருக்கும் எங்களுக்கு ஈடோ இப்படைகள் என்று ஆளுக்கு ஒருவன் நாவானோ நீசன் என்று துணு போலாக்க வென்று துடியாய் எழுந்தார்கள். வம்போரை வதைக்க வந்த வல்லாத்தான் அதை உணர்ந்து அன்பு குடி கொண்ட அதிக மக்கா நீங்கள் எல்லாம் பொறுத்து இருங்கோ பூலோகம் ஆள வைப்பேன். அறுத்திட வேண்டும் என்றால் அபூர்வமோ எனக்கென்றார். சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். ஐயா உரைத்திட்ட அந்த மொழி மீறாமல் உய்வுள்ளோர் தம் கையைத்தாமே கடித்து மிக கோபத்தை தீர்த்தார்கள். குறுங்கலியர் தாம் நகைத்து பாவத்தை செய்ய பரம்பொருளை நெருங்கி வந்தார். பாசக்கயிறு கொண்டு பரமவை குண்டரையும் நீச கலிப்படைகள் நிலையழிந்து ஐயாவை கட்டி இறுக்கி கைவெடியால் தானிடித்து கெட்டியாய்த்தான் எடுத்து தரையில் போட்டு மிதித்தானே. தலைமுடியை பிடித்து தாறுமாறாய் இழுத்து நிலைகுலையச் செய்தானே நீசனவன் ஐயாவை. சண்டி பயலொருவன் சுவாமி வைகுண்டரையும் நொந்தியோ என்று விலாப்புறத்தில் இடித்தானே. சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். அடிப்புடங்கால் ஐயாவின் மேனி எல்லாம் தான் அடித்தான். அடிப்புடங்கு கொண்ட ஐயாவை அடித்தடித்தே இழுத்தானே. உன்னோடு இருந்தவர்கள் உனை நாங்கள் அடிக்கையிலே என்னோடு அவர்கள் வந்து என்னவென்று கேட்கலையே. பல்லுயிரும் படைத்த பரமன் வைகுண்டரை வல்லாண்மை உண்டானால் வாய் திறந்து பேசென்று சொல்லி அடித்து அங்குமிங்குமாயிழுத்தான். பல்லுயிரும் படைத்த பரமன் வாய் பேசவில்லை. வெடிகொண்டு இடிக்கின்றான் வெட்டி
கொண்டவாள் ஓங்குகின்றான். படியளக்கும் பரம்பொருளை அடித்தடித்தே நடக்க விட்டான். நடக்கவே மாயன் நல்லன்பு மக்கள் எல்லாம் கடக்க வந்து நின்று கண்ணீரில் மிக நனைந்தார். சிவ சிவா என்று எங்கள் ஐயா, சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா, அச்சுதரை போற்றுகின்றோம். இனி யாரு நமக்கெல்லாம் ஏற்று கை கொடுப்பார்கள்? தனியானோம் நாம் எல்லாம் தழைத்திருப்பது எக்காலம் என்று மக்கள் எல்லாம் சொல்லி சொல்லி அழுத சத்தம் கன்றுக்கு இறங்கும் கரியமால் மிக கேட்டு, ஒன்றுக்கும் பதற வேண்டாம் உற்ற மக்கா நீங்கள் எல்லாம், என்றைக்கும் நான் இருப்பேன் என் மக்கா உங்களிடம். வாழுவீர் நீங்கள் எல்லாம் தர்மயுக தாரணியில், ஆளுவேன் ஓர் குடைக்குள் ஆனவை உண்டமதாய் என்று மகிழ்ந்து எம்பெருமாள் உள்ளடக்கி மன்று தனையளந்த மாலோ நடந்து சென்றார். ஏசினார் மாயவரை எரிந்தார்கள் கல் கொண்டு, பேசினார் நீசரெல்லாம் பேயன் என பழித்து. சிவ சிவா என்று எங்கள் ஐயா, சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா, அச்சுதரை போற்றுகின்றோம். கட்டின கயிரோடு பகற்கொள்ளை காரனைப் போல் அட்டி செய்தே ஐயாவை தெரு தெருவாய் இழுத்து வந்து, பாவி கலிராசன் பகட்டாய் அமர்ந்திருக்கும் மேவி சுசீந்திரம் மேல் தளத்தில் கொண்டு விட்டான். மாயவரை சோதிக்க மானீசன் தான் நினைத்து, கையதுக்குள் மோதிரத்தை காணாமலே மறைத்து, ஏதடா என்னுடைய கைக்குள்ளே இருக்கிறது, ஓதடா உன்னுடைய உற்றவலுவாலே என்றான். ஆதிமால் தான் என்று அவன் அறிந்திடா வண்ணம், மோதிரம் தான் என்ற உண்மையதை கூறாமல், எல்லாம் படைத்த வல்லாத்தான் வைகுண்டர் அல்லாஹ் நினைத்தபடி ஆகும் என உரைத்தாரே. சிவ சிவா என்று எங்கள் ஐயா, சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா, அச்சுதரை போற்றுகின்றோம். ஐயாவின் சூசகத்தை அரசன் அறியாமல் பொய்சாமி என்று புத்திகட்டு தான் நினைத்து, சரடனிடம் கொண்டு போக சாற்றினான் உத்தரவு. அறமறியா சேவகர்கள் அப்படியே செய்தனரே. 5 வகை நஞ்சை சாராயத்திலே கலந்து, வஞ்சகமாய் இதுவே நல்ல பால் என கொடுத்தான். பால் என்று கொடுத்ததும் பச்சை மால் தான் மகிழ்ந்து, காலனை காலால் உதைத்த கடவுளார் அதை குடித்தார். பார்த்து சரடனுமே பண்பாக மகிழ்ந்து, கர்த்தாதி கர்த்தனிவர் கடவுள் என்று அறியாமல், பார்த்த இடமெல்லாம் பல புழுக்கள் சஞ்சரிக்கும், துர்நாற்றம்
நாற்றப்புரைக்குள்ளே கொண்டடைத்தான் ஐயாவை. சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவ பொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். அலங்கோலமாய் நடத்தும் அநியாயம் அத்தனையும் அலங்காரத்தேர் தட்டென அகமகிழ்ந்த ஐயாவை அனந்தபுரம் கொண்டு வர ஆணையிட்டார் அரசருமி. அனந்த மாலை அப்படைகள் அடித்தடுத்தே கொண்டு சென்றார். கொண்டு போனான் ஐயாவை கோட்டாறு பாதையாக கண்டு பெரும் பாதகர்கள் கல் கொண்டு தாங்கெறிந்தார். சுங்காங்கடை பத்மநாபம் பாலராமம் கடந்து சங்கடமே இல்லாமல் சந்தோஷமாய் நடந்தார். அன்புள்ள கொண்ட மக்கள் ஐயாவின் வருகை கண்டு என்ன குற்றம் செய்தார் இவர்? மன்னனவன் சிறை பிடிக்க நன்மையல்லால் பொல்லாங்கு இவர் செய்து அறியோமே என்றந்த அன்போர்கள் ஏங்கி ஏங்கி அழுதனரே. சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவ பொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். அனந்தபுரம் வந்ததுமே ஐயாவை உண்டரையும் மனுப்பாரா என்னும் மனித படை காவலிலே சிங்காரத்தோப்பு சிறையதனுள் கொண்டு வந்து எங்கும் நிறைந்தோனை விலங்கிட்டு அங்கு வைத்தான். நாட்டு கலியறுக்க நாராயணர் விலங்கில் வீட்டின காலோடே நெடுமால் அமர்ந்திருந்தார். அந்த வனச்சோலையிலே ஐயா அமர்ந்திருக்கும் சந்தமுள்ள செய்தி கேட்டு சனங்கள் வந்து கூடினரே. வந்த மக்கள் எல்லாம் வைகுண்டர் பாதமதை சொந்த தகப்பனை போல் தொட்டு நமஸ்கரித்து தந்தீர எங்களுக்கு சந்ததிகள் தழைத்தோங்க வந்தீரோ ஐயா நாங்கள் வாழும் வீட்டருகே. சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவ பொருளை போற்றுகின்றோம். அழகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். குஷ்டம் 18 நீர் தந்த பதத்தாலே கஷ்டம் முதலாய் காணாமல் போனது போல் நீர் நினைத்தால் இந்த கலிநீச படைகள் எல்லாம் நிர்மூலமாகாதோ? நீர் இருக்கும் மர்மம் என்ன என்றவர்கள் எல்லாம் ஏங்கி பரிதவித்து கண்ணல் கதலி கனிப்பலவும் கொண்டு வந்தார். அந்நேரம் அந்த ஈனக்கலி நீசரவன் என்ன உபாயமதால் இவனை நாம் கொல்வதென்று காய்ந்த மிளகாயை ஓரங்கிலே கொட்டி ஐயாவை அதனுள் அடைத்து வைத்து நெருப்பிட்டான். குளியாத மேனி இது குளிக்க நாளாச்சுதென்று களிப்போடு ஐயா அவ்வரங்கில் அமர்ந்திருந்தார். சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவ பொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம்.
வேண்டும் என சுண்ணாம்பு களவாயில் இருத்தி அவன் மூட்டமிட்டான். பூச்சொரிந்தான் கலியன் என்று எம்பெருமான் புன்னகைக்க ஆச்சரியமாக அக்கலியன் நொந்து நின்றான். பிறகடுக்கி நெய்யூற்றி எரிகின்ற நெற்பதிலே விரைவாக இதிலே நீ நீந்தி வா என்றுரைத்தான். விருப்பமுடன் ஐயாவும் தீயதிலே மூழ்கி வர நெருப்பின் நீண்ட நாக்கந்த நெடியோனை தீண்டவில்லை. கண்டு கலியரசன் கலக்கமுடன் நின்று கொண்டு கொண்டு போயிவனை வைங்கோ கொடுஞ்சிறையில் என்று சொன்ன மன்னன் இவனை இங்கே கொல்வதற்கு வன்மமாய் புலியொன்றை பிடித்து வர சொன்னானே. சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். படை வீரர் தம்மிடத்தில் பார் மன்னன் சொன்னதுமே கடுவாயா என்று கலக்கமுற்று வீரரெல்லாம் உடனே புலி கிடைக்க உதவ வேண்டும் ஐயா என்று படைத்த வைகுண்ட பரம்பொருளை வேண்டி நின்றார். நன்று நன்றென்று நாராயணர் மகிழ்ந்து சென்று பிடித்து சினமே வருக என்றார். காடு சென்ற வீரருக்கு சில பொழுதில் புலி கிடைக்க துடியான சேவகரும் விரைவாக கொண்டு வந்தார். ஐயாவை சூழ்ந்திருந்த அன்போர்கள் அதை அறிந்து செய்வது என்னவென்று உடையோனை ஐயா நாங்கள் அறிந்தறியாமல் ஐயா 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 ஐயா பொறுத்து ஐயா மாப்பு தரணும், ஐயா பொறுமை தரணும், ஐயா நெல்ல குட்டி தரணும். ஐயா நாங்கள் ஒன்று சொன்னதை ஒண்ணு கேட்டு ஒண்ணு சொன்னதை ஒண்ணு கேட்டு ஒண்ணுக்கொண்ணு சிறப்பா இருக்கணும். ஐயா எங்களுக்கு அன்னமும் வஸ்திரமும் தண்டும் ஐயா வைத்திருக்கீங்க. ஐயா எங்களை யாதொரு நம்பலம் இல்லாமல் யாதொரு சஞ்சலம் இல்லாமல் ஐயா ஐயா உச்சிபடி சிவ சிவாரி குரு சிவ சிவாரி சிவாதி குரு சிவ சிவாரி குரு சிவ சிவா சிவ சிவா சிவமண்டலம் இல்லல்லா இறைசூல் மயிலல்லா சிவ சிவா சிவமண்டலம் நாராயண குரு சிவ சிவா சிவமண்டலம் நாதன் குருநாதனே சிவ சிவா சிவமண்டலம் பரலோகமாளந்த பச்சைமால் நாராயணரே சிவ சிவா சிவமண்டலம் திருவுக்கும் ஜடை குரு சிவ சிவா சிவமண்டலம் செங்கண் திரு
குரு சிவ சிவா சிவமண்டலம் சந்நியாசி குரு சிவ சிவா சிவமண்டலம் மகா குரு சிவ சிவா சிவ சிவா சிவமண்டலம் ஹரி சங்கார குரு சிவ சிவா சிவமண்டலம் மகா குரு சிவ சிவா சிவகுரு மண்டலம் மண்டலம் குரு மண்டலமே மாயன் குரு மண்டலம் மண்டலம் குரு மண்டலமே சிவ சிவா குரு மண்டலம் ரங்கம் நிதி குண்டலமே தரணி குரு குண்டலம் தரணி அது குண்டலமே தரணி புகழ் குண்டலம் சிவா எங்கும் நிறைந்தவர் ஏகமயமாய் நின்றவர் சிவ சிவா குருவாக படைத்து அது நிறைந்தவர் சிவ சிவா படைத்து நிறைந்தவர் பாலன் வடிவு கொண்டவர் பாங்காளர் பாரிலோகம் அளந்தவர் அளந்தவர் திருமாலு ஆதி குரு சந்நியாசி சிவ சிவா சந்நியாசி செந்தில் வேல் வடிவம் அவர் செந்தில் வேல் சந்நியாசி செந்தில் வேல் அவர் வடிவம் புகழ் படைத்தவர் மாய நிறமானவர் அவர் சிவ சிவா கங்கை கண்ணானவர் காரணம் நிறைந்தவர் நிறைந்து நிறைந்தவர் ஏகமெல்லாம் நிறைந்தவர் எங்கும் நிறைந்தவர் ஏகமாய் நின்றவர் கடலம் புகழ் படைத்த மாயன் குரு சந்நியாசி தந்தி நன்னாய் தன்னானாய் தந்தி நன்னாய் தன்னானாய் சிவதானம் மானானாரி நன்றாக குருவே துணை திந்தி நன்னாய் தென்னானாய் திந்தி நன்னாய் தென்னானாய் தன்னானாய் 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 தானானோம் தானானோம் தானானம் தானானோ நானானோம் நானானோம்
நானானும் நானானோ தந்தி நன்னம் தந்தி நன்னம் தந்தி நன்னம் தந்தி நன்னம் லிங்கம் லிங்கம் ஒரே லிங்கம் 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 ஏகலிங்கம் ஹரிலிங்கம் லிங்கம் சொக்கலிங்கம் லிங்கம் ஆதிலிங்கம் அருள்லிங்கம் அரங்கலிங்கம் கேட்டு நின்றார் ஐயா நாராயணரும் அன்பாக அகமகிழ்ந்து மெய்யான தன்னிலையை மனதிலே எண்ணலுற்றார். சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். நாட்டுக்கு அறிவிதி நான் நாராயணனும் நான் பட்சி பறவை பல ஜீவ ஜந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ணநாதனும் நான் மண்ணேழும் அளந்த மாய பெருமாள் நான் விண்ணேழும் அளந்த விஷ்ணு திருவுளம் நான் ஏகம் படைத்தவன் நான் எங்கும் நிறைந்தவன் நான் நாத கடல் துயின்ற நாகமணி நான் அல்லவோ ஆகப் பொருள் மூன்றும் அடக்கம் ஒன்றானதினால் ஜீவ ஜந்துக்கெல்லாம் ஜீவனும் நான் அல்லவோ இன்னீசர் எல்லாம் என்னை அறியாவிட்டால் இந்நிலத்தில் நான் படைத்த மிருகம் அறியாதோ என்று நினைத்து அந்த மக்களைத்தான் பார்த்து ஒன்றுக்கும் அஞ்சாதுங்கோ உற்ற மக்கா உங்களோடு என்றைக்கும் நான் இருப்பேன் என் மக்கா கலங்க வேண்டாம் என்று மக்கள் தமக்கு ஏற்புடைய உண்மையதை நன்றாக சொல்லி ஐயா நளினமுடன் இருந்தாரே. சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். கொண்டு வந்த கடுவாயை கண்டு மகிழ்ந்த மன்னன் கொண்டு போய் இதற்கு கோபமதை வருத்திடவே இறையொன்றும் போடாமல் இது நாள் கழித்த பின்பு இறப்பன் அவனை புலிக்கு விருந்தாக்கு என்றான். மறுநாள் உதிக்க மக்கள் கூட்டம் பெருகிடவே இருமாப்போடு புலிக்கு இரையாக்கவென்று இருந்த கூட்டத்திலே தள்ளிவிட்டார் வைகுண்டரை. கலிமுடிக்க வந்தவரை கண்டவே அப்புலி மலை செய்ய விட்ட புலி வணங்குவதை கண்டொருவர் பதை பதைத்து ஈட்டியாலே புலியதையும் குத்தினானே. வந்த ஈட்டி தன்னை பிடித்து புலி விட்டிடவே செத்தாங்கோ வேதியனும் ஈட்டி முனை வயிற்றில். சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவபொருளை போற்றுகின்றோம். அரகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம்.
பருண்டான் கலியரசன் மாயக்காரன் இவன் என்றான். திரண்டு நின்ற மக்கள் தெய்வம் இவர் என்றார்கள். வேட்டை பலிக்காமல் வேதனைக்குள்ளான மன்னன் கோட்டைக்கு போகுகையில் கோபத்தால் கூறுகின்றான். இப்போது இவனிடத்தில் ஏற்ற ஒரு கைச்சீட்டு தப்பாமல் எழுதி தந்துவிட்டு போகச் சொல்லு என்று சில செய்தி எடுத்துரைத்தே சென்று விட்டான். அன்றே சீட்டெழுதி ஐயாவிடம் கொடுத்து ஒப்பவிடச் சொன்னான். உலகளந்த பெம்மானை செப்பமுடன் வைகுண்டரும் சிரித்து மனமகிழ்ந்து சும்மா அவன் வாயால் சொல்லி பழி ஏற்கின்றான். நாம் நினைத்தது போலே நடக்குதென மகிழ்ந்தாரே. சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவ பொருளை போற்றுகின்றோம். அழகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். பாதகா உன்னோடு இந்த உலகமே என் படைப்பு. ஏதடா ஈசா எனக்கு சாதி மதம் உண்டோ? ஜோதி என்று அறியாது சாதி சாயம் பூசுகின்றாய். ஆதியான நானும் அனைவரோடும் இருப்பேன் என்று கைச்சீட்டில் மாயன் கையெழுத்து தான் போட்டு வச்சுக்கோ என்று மண் மீதில் போட்டவுடன் உன்னுடைய இருப்பிடத்தே உடனே செல்லென்று உன்னுடைய நீசனவன் கூறி மிகச் சென்றான். அப்போது வைகுண்டர் ஆகட்டேன அதட்டி, இப்போது இங்கிருந்து நீ சொன்னால் போவேனோ? விஞ்சையிலே நிச்சயித்த நாள் உண்டு எந்தனுக்கு, அஞ்ச வேண்டாம் என்று அன்போரிடம் சொன்னாரே. சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவ பொருளை போற்றுகின்றோம். அழகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். நல்லோரே மக்காயாம் நிச்சயித்த நாளதுதான். வல்லோரே நாம் எல்லாம் வரும் மாசி 19 கிழக்கே நாம் போவோம். கீர்த்தியுள்ள நீங்கள் எல்லாம் விளக்கின் ஒளி போல வீரத்தனமாயிருங்கோ. ஐயா நிச்சயித்த அந்த தேதி வந்தவுடன் உய்வு மிக கொண்ட மக்கள் உல்லாசமே அடைய பையவே இன்று பயணமென உரைத்தார். ஐயா உரைத்த அக்கணமே அன்பு மக்கள் சந்தோஷம் கொண்டு சங்கடங்கள் தீர்ந்ததென்று வந்தாரே சுமந்து தாமரையூர் நற்பதிக்கு. 3ஆம் தவசை முழுமையாய் நிறைவேற்ற அன்று அமர்ந்தார் ஐயாவும் தவமதிலே. சிவ சிவா என்று எங்கள் ஐயா சிவ பொருளை போற்றுகின்றோம். அழகரா என்று எங்கள் ஐயா அச்சுதரை போற்றுகின்றோம். கலியை எரிக்கத் தவசிருந்த கருத்தை அறிந்து உன்னிடத்தில் வலிய வந்துன் பதம் வணங்கி மனது கேட்க நின்றவரும் புலிய உனக்கு அமுதுடனே
புடவை பலதும் ஈந்தவரும் ஒலியத்தான தர்மமதும் உவந்தே அளித்தோர் மிக வாழ்வார். சிவசிவாயா ஏகாபர ஹரிவோம் நமோ நாராயண வைகுண்டம். சிவசிவா ஐயா ஏகாபர ஹரிவோம் நமோ நாராயண வைகுண்டம். ஐயா சரணம். அன்பு குடிமக்களே, மாயாதி சூச்சம் மணவிபதி நாதன் வல்லாத்தான் வைகுண்ட பரம்பொருள் பாருலகில் நாமெல்லாம் அன்போடு உறவாடி பண்போடு வாழ வேண்டும் என்பதற்காக அகிலத்திரட்டு ஆகமத்திலும் அருள்நூலிலும் ஒப்பற்ற உபதேசங்களை அருளியுள்ளார். அவற்றில் சிலவற்றை மட்டும் நமது வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமணி அப்புக்குட்டி அவர்கள் தொகுத்து தர, அதை பால் கிருஷ்ண கண்ணன் அவர்கள் தயாரிக்க, நம்முடைய அருள்கான வித்தகர் பிரபாகர் அவர்களின் இசையோடும் குரலோடும் கேட்டு மகிழ்ந்து அதை கடைபிடித்து வாழ்ந்து கலியுகத்தை கடந்து வருவோம், கடை தீர்வோம். வைகுண்டா சரணம். மகனே உனது மனமறிய மறையோரறியா விஞ்சை செய்து அகமே அருளி தருவதெல்லாம் அனுப்போல் அசலில் அகலாதே. உகமே முடிந்ததின் பிறகு உதிக்கும் தர்மயுகத்தில் வந்தால் செகமே அறியச் சொல்லி மிக சிறந்தே வாழ்ந்து வாழ்வோமே. செகமே அறிய சொல்லி மிக சிறந்தே வாழ்ந்து வாழ்வோமே. உயரோடு அன்பு பொருந்தி இருக்காதே, மெய்யரோடு அன்பு மேவியிரு என் மகனே. தாழ்ந்திரு என் மகனே, சட்டைக்குள்ளே பதுங்கி சார்ந்திரு என் மகனே, தனதில் மிக நினைத்து கோபமாய் விழாதே, குவிய சிரியாதே, பாவத்தை காணாதே, பராக்கிரமம் காட்டாதே. ஆக்கிரமம் எல்லாம் அடக்கியிரு என் மகனே, தாக்கிறவனாகிடினும் சற்றும் பகையாதே. உள்ளாதராகிடினும் போத பகையாதே, வல்லாண்மை பேசாதே, மாதிரி போடாதே. வாரம் சொல்லாதே, வழக்கோரம் பேசாதே, சாரம் அறிந்து தானுரை நீ சொல்லுரைகள். ஆய்ந்து தெளிந்து அருளு நீ என் மகனை, ஏந்து நீ தர்மம் இடரு நினையாதே. ஒருவரோடும் பிணங்கி உரையாதே என் மகனை, ஏழையாயிரு நீ என்னுடைய கண்மணியே. இச்சட்டம் தன்னில் எள்ள
எள்ளளவு தப்பினாக்கால் இச்சட்டம் காய்க்க தேதி வரும் என் மகனே. இச்சட்டம் தன்னில் எள்ளளவு தப்பினாக்கால் இச்சட்டம் காய்க்க தேதி வரும் என் மகனே. பொருதிதான் என் மகனே பெரியோராகுவது பொறுமை பெரிது புவி ஆழ்வாய் என் மகனே. எளியோரை கண்டு இறங்கியிரு என் மகனே, வலியோரை கண்டு மகிழாதே என் மகனே. தாழ கிடப்பாரை தற்காப்பதே தருமம், ஆள கிடப்பார் மதத்தோர்கள் என் மகனே. இனத்துக்கு இனங்கள் இருப்பேன் நான் சுவாமி என்று மனதில் வேறெனவே வையாதே என் மகனே. 4 வேதம் அதிலும் நான் வருவேன் கண்டாயே, தூல வேஷம் இட்டு சுற்றுவேன் கண்டிரு நீ. தருமமதை தாரணியில் தன்னந்தன்னால் வாழ்ந்து பொறுமை பெரியோராய் பூதலம் எல்லாம் வாழ்வார். பொறுமை பெரிது பெரிய திருமகனே, தருமம் பெரிது தாங்கியிரு என் மகனே. பொல்லாதாரோடும் பொறுமையுரை மகனே, தன்னாலே ஆகும் மட்டும் சாற்றியிரு என் மகனே. மனுப்போல் மறவாதே யான் வைத்த சட்டமதை, மனுப்போல் எம்பிராதே மனதெண்ணமாயிரு நீ. அனுப்போல் மறவாதே யான் வைத்த சட்டமதி, மனுப்போல் எம்பிராதே மனதெண்ணமாயிரு நீ. நல்ல நினைவோர்க்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாது வாராமல் புவி மீது வாழ்ந்திருப்பார். பெரியோர்க்கு வாழ்வு பெருகச் சிறந்தாலும் மரியாதையே இருக்கும் மகனே நீ கேட்டிடு நீ. சற்றாலே வாழ்வு சகடருக்கே வருகில் கற்றோரே ஆகிடினும் கண்டறிவன் போனி என்பார். இல்லாத நியாயம் மேல் நியாயம் என் மகனே, துள்ளாத யானை குடியானை என் மகனே. அடக்கம் பெரிது அறிவுள்ள என் மகனே, கடக்க கருதாதே கற்றோரை கைவிடாதே. நன்றி மறவாதே நான் பெரிதென்றெண்ணாதே, அண்டின பேரை அகற்ற நினையாதே. ஆபத்தை காத்து அகல நீ தள்ளாதே, சாபத்தை கூறாதே தன்னளவு வந்தாலும். கோபத்தை காட்டாதே கோளோடு இணங்காதே, பாவத்தை காணாதே பகட்டு மொழி பேசாதே. பஞ்சமிர்தே என்னுடைய பாதை தப்பி நீ நடந்தால், கொஞ்சும் கிளியே பொன்னெழுப்புவே உனையும். பஞ்சமிர்தே என்னுடைய பாதை தப்பி நீ நடந்தால், கொஞ்சும் கிளியே பொன்னெழுப்புவே உனையும். எளியோரை கண்டு ஈந்து இறங்கிடு நீ, அழிவென்ற பேச்சு அணுபோல் நினையாதே. தொட்டு பிடியாதே தோர்வை வைத்து காணாதே, விட்டு பிடியாதே வெட்கமதை காணாதே. வரம்பு தப்பாதே வழி தவறி நில்லாதே, பரம்பூமி கண்டு பாவித்திரு மகனே. சட்டம் மறவாதே தன்னளவு வந்தாலும் நட்டம்
காணாத நாடாழ்வாய் என் மகனே. பதறியிரு என் மகனே, பம்மியிரு கண்மணியே, பொருதிதான் என் மகனே பெரியோராயாகுவது. உறுதி மகனே, உலகம் அதை ஆளுவது. அப்பனே, பம்மலிலே அகப்படும் காணி கலியும். கலி என்றால் எலியல்லவே, கணையாளி வேண்டாமே. வலிமாய நினைவு மாய்மாலம் என் மகனே. ஆனதால் ஆயுதங்கள் அம்புதடி வேண்டாமே. மானமாக இருந்தால் மாளும் கலி தன்னாலே. என் கணக்கில் இல்லாதோர் எவரிங்கே இருக்கிறார்? என் சொல்லை கேட்காவிட்டால் சிரித்து அறுப்பேன் மகனே. என் கணக்கில் இல்லாதோர் எவரிங்கே இருக்கிறார்? என் சொல்லை கேட்காவிட்டால் சிரித்து அறுப்பேன் மகனே. பசுவை அடைத்து பட்டினிகள் போடாதே. விசுவாசமதிலே விரோதம் நினையாதே. முன்னம் வகைக்காரனோடு மோதி பகையாதே. பகைத்தால் இருக்க விட்டான் காணவிடத்தில். முகத்தடக்கும் முன்னே ஒருவரையும் சீரறிது. தாழ்ந்திருக்கவென்றால் சர்வதுக்கும் தாழனுமே. ஓர்ந்திருக்கவென்றால் ஒருவர் பகையாகாதே. வலியோர்க்கு ஒரு வழக்கு வைத்து நீ பேசாதே. மெலியோர்க்கு ஒரு வழக்கு வீணாய் பறையாதே. சொத்தாஸ்தி வஸ்து சுகமென்று எண்ணாதே. வத்தாஸ்தி பெண்ணு வகை என்று எண்ணாதே. எண்ணாதே இருந்தால் நீ நிலங்களும் மயங்கும். தானிதின் மேல் எண்ணம் தங்கு தங்காதே. இரு திண்மை அது கேடு. செப்ப கேள் என் மகனே. சாதி 18 தன்னார்கேடாகு மட்டும். நீதி அழியாதே, நீ சாபம் கூறாதே. வம்பில் இரவாதே, வாழ்விழந்து போகாதே. அற்பம் இந்த வாழ்வு, அநியாயம் விட்டு விடு. அற்பம் இந்த வாழ்வு, அநியாயம் விட்டு விடு. பொதுக்கென்ற கோபமதை புத்தி தனிலே அடக்கி பொறுத்து இருந்தவரே பெரியோரே ஆகும் மக்கா. சத்துருவோடும் சாந்தமுடனே இருநி புத்திரரோடும் பேசியிரு என் மகனே. அன்போர்க்கும் ஈயுவாகா பேர்க்கும் ஈயு. வன்போர்க்கும் ஈயு, வழி போவோர்க்கும் ஈயு. சகலோர்க்கும் ஈந்து தானிரு நீ என் மகனே. வலியோர்க்கும் ஈயு, வசை பேசுவோர்க்கும் ஈயு. மெலியோர்க்கும் ஈயு, மேன்மையாய் என் மகனே. ஆர்க்கு மிக ஈந்தால் அந்த தர்மமே கொதிக்கும். போர்க்கு நினைத்தாரை பலி கொடுக்கும் தர்மம் அது. தர்மம் தான் வாழு, சக்கரங்கள் அல்லாது புல் என்ற பேச்சு கூறாதே என் மகனே. சிவ் என்ற பேச்சு செப்பியிரு என் மகனே. நாளும் பல ஊழியங்கள் நமக்கு மிக செய்திடுவோம். ஏவல் கண்டு உங்களை நான் ரட்சித்து ஆண்டு கொள்வோம்.
செய்யாதிருங்கோ, நீதியாய் நின்றிடுங்கோ. அவரவர்க்கு உள்ளதுண்டு, அநியாயம் செய்யாதே. எல்லோரும் இகபரா தஞ்சம் என்று ஒன்று போல் எல்லோரும் ஒரு புத்தியாயிருங்கோ. காணிக்கையிடாதுங்கோ, காவடி துக்காதுங்கோ, மாணிக்க வைகுண்டம் வல்லாத்தான் கண்டிருங்கோ. வீணுக்கு தேடு முதல் விருதாவி போடாதுங்கோ, வைகுண்டருக்கே பதறி வாழுவது அல்லாமல். பொய் கொண்ட மற்றோர்க்கு புத்தி அயர்ந்து அஞ்சாதுங்கோ, அவனவன் தேடு முதல் அவனவன் தாண்டிடுங்கோ. எவனெவனுக்கும் பதறி இனி மலைய வேண்டாமே, மரணம் வந்து ஜீவன் மாண்டு போகும்போது நன்மை அது கூட நாடுமே, அல்லாது திண்மை வாராது. சலியாமற் காசி தந்தவர்கள் உண்டானால் வேண்டி நீ தர்மம் விரைவாய் நடத்தியிரு. நாராயண குருவை நாளும் மறவாமல் பேராகவே இருந்தால் பேருங்களுக்கே கிடைக்கும். அன்பு மலரெடுத்து அனுதினம் பூசை செய்வார். புத்தியினால் கெட்டதுக்கு பெருமாள் நான் என்ன செய்வேன்? சத்தியத்தில் குடியிருந்தால் சாமி துணையாய் வருவேன். புத்தியினால் கெட்டதுக்கு பெருமாள் நான் என்ன செய்வேன்? சத்தியத்தில் குடியிருந்தால் சாமி துணையாய் வருவேன். சத்தியத்தை தான் மறந்து மத்திபத்தை செய்யாதே. மத்திபத்தை செய்தாயானால் மனநாகம் தீண்டிவிடும். குலத்தை கெடுக்கின்ற கோடரி காம்பது போல் உங்களுடைய பாவம் உயிர்வதையாயிருக்குதடா. கோபமது உங்களுக்கு கொல்லுவேலாயிருக்குதடா. கொலை களவு உங்களுக்கு கொல்லும் ஆயுதமாயிருக்குதடா. வாது சூது பிறர் மோகம் வளருதப்பா, ஒரு தழுவாயாசையது உங்களுக்கென் மக்கா தோஷமாயிருக்குதடா. எல்லோர்க்கும் கோபமாச்சு இடையில் ஓட்டமாச்சுதடா. பேச்செடிக்கு கொடுத்தவனை பிறப்பெடுத்து நான் அடிப்பேன். வம்பு வசை பேசாதே, வாழுக்கிரையாகாதே. வம்புரைக்க கூடாது, வம்புரைத்தால் வன்னரகம். அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சகித்திடுங்கோ. வம்பு வசைகள் சொல்லி வைதாலும் கேட்டிடுங்கோ. அவரவர்கள் தன் கணக்கு உங்கள் அரசனிடம் இருக்கிறது. தரணி அது அழிந்தாலும் சத்தியம் அழியாதப்பா. ஆரார்க்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியுகத்தை. என் புத்தி கேட்டாயானால் இறைப்பகுதி தவிர்த்து வைப்பேன். என் புத்தி கேட்டாயானால் இறைப்பகுதி தவிர்த்து வைப்பேன். இல்லியல்பாய் வாழும் யாம் முடித்து வாரோ. உடற்குள் புரியாய் ஒத்துமிக வாழும். பதறாமல் நீங்கள் பண்பாய் ஒரு போலே, சிதறாமல் நீங்கள் செய்ய அனுகூலமாய் இருந்து மிக வாழுங்கோ. இன்று நாமம் கொடுத்தார் அறிந்து பல சாதி முதல் அன்பொன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பார். அன்னம் வளர்க்கும் ஆதி திருநெடுமால் முன்னவன் தன் தேரால் முத்திரிகள்
ஓதினால் என்ற இடமெல்லாம் சிறப்பதிகம் உங்களுக்கு. பக்தியுள்ள மக்களுக்கும் புத்தியுள்ள மக்களுக்கும் பயங்கள் தெளித்து வைப்பன் பதறாதே என் மகனே. இறப்போர்க்கு அன்னமது ஈந்திடுங்கோ, கண்ணு மக்களாடையது கொடுத்திடுங்கோ, ஆச்சாரம் செய்திடுங்கோ. கொடுத்தாலும் அன்னமது குறையாமற் கொடுத்திடுங்கோ, கொடுத்தால் பதவியுண்டு குறைவில்லை உங்களுக்கு. நடுத்தீர்வை செய்யவாரேன் நாதனிடம் சேர்ந்திருந்தோ. நாங்கள் Siva Siva
நாளே ஏலாது பேணி வழி நடந்திடுங்கோ பின்னாலே ஏலாது பேணி வழி நடந்திடுங்கோ எனக்காகும் பேர்கள் இனம் கேளுமா முனியே புனத்தாரம் இல்லை பூசை முறையும் இல்லை கோவில்கள் வைத்து குரு பூசை செய்யார்கள் பூவதுகள் போட்டு போற்றியே நில்லார்கள் ஆடு கிடாய் கோழி அறுத்து பலியிடார்கள் மாடு மண் உருவை வணங்கி திரியார்கள் என் பேரு சொல்லி யாரொருவர் வந்தாலும் அன்போடு அவரை ஆதரிக்கும் பேராகும் இறப்போர் முகம் பார்த்து ஈவதுவே நன்றாகும் பரப்போரை கை சேர்த்து பணிவதுவே நன்றாகும் என் பேரால் முத்திரிகள் இட்டோரே நன்றாகும் அன்போராய் வாழ்ந்தாலும் அறிவு நினைவொன்றானால் நாம் வந்தோம் என்ற நாமமது கேட்டவுடன் தாம் வந்து வேடமுட்டோர் சாதியது நன்றாகும் எவர்க்கு மிக ஈந்து இருப்போரே நன்றாகும் அவர் உதவி செய்வோர் அவ்வினமும் நன்றாகும் உள்ளபடி நாம் அளித்த உபதேசம் சொன்னாலும் நல்லதென்று சொல்லி அவன் கொள்ள மாட்டானே உள்ளபடி நாம் அளித்த உபதேசம் சொன்னாலும் நல்லதென்று சொல்லி அவன் நன்மை கொள்ள மாட்டானே தாழ்மையாய் வாழ்ந்த சாதியது நன்றாகும் ஏழ்மையாய் வருவோம் இறப்பன் பரப்பன் என இறப்பனை கை கொண்டோர் என ஏற்றார் மாமுனியே பரப்பனை கை கொண்டோர் பரமேற்றார் மாமுனியே சினமும் மறந்து செடமுழிக்கும் பேர்மனுக்கள் நினைவுக்குள்ளே நாம் நிற்போம் காண் மாமுனியே இனத்தோடே ஒத்து இருந்து மிக வாழ்ந்தாலும் சொன்ன நினைவதுக்குள் துயிலாமல் வாழ்வோம் காண் ஆணும் பெண்ணும் கூடி ஆச்சாரம் செய்திடுங்கோ தான தர்மம் செய்திடுங்கோ தழைப்பீர்கள் நீங்கள் மக்காள் கர்த்தாவை நோக்கி கடும் தவங்கள் நாமல் செய்தால் புத்தி வரும் திருப்தி வரும் புலம்புவேன் என் மகனே பயந்திருந்து நீ பணிவிடைகள் செய்வாயானால் உயர்ந்த குடியாவாய் உயிர் பிழைப்பாய் நீ மகனே பிழைப்பதற்கு வழி பார்த்து பலத்த தவம் செய்திடுங்கோ தெளியார் உபதேசம் நீ செப்பீரு என் மகனே அன்பாகி வந்தவரை அலைச்சல் செய்து ஏற்பதுண்டு வம்பான மாற்றானை வளர்த்தே அறுப்பதுண்டு அன்பாகி வந்தவரை அலைச்சல் செய்து ஏற்பதுண்டு வம்பான மாற்றானை வளர்த்தே அறுப்பதுண்டு
பேரகமடா ஒருவருக்கும் தெரியாது, பச்சமுண்டால் போதுமடா பகை உனக்கு இல்லையடா. யாருக்கும் பதறாதே, அச்சமில்லை என் மகனே. வாதாடி வந்தவர்க்கு வழக்கறுத்து வைப்பேன் சுவாமி. முத்தை குறையாதே, முறை மறைக்கால் அடங்காதே. நல்லோர் கொல்லாதவரை நாட்டில் நீ அறிவாயோ. எல்லோரும் நல்லவர்தான் என்று எண்ணி நடந்தேன். அச்சு தேரொழியும் ஆண்டி வேலை செய்திருந்தோ. ஊழியக்காரர்களே ஒன்றாய் நடந்திருக்கோ. கள்ள கணக்கெழுத பேரை உள்ளளீர் போட்டிடுவே. உன்னருள் தான் என்று சொல்லி உகந்திடாதே மகனே. என்னருள் அல்லாது எதுவும் நடவாது மகனே. நல்ல புத்தியாயிருந்து நாடாழ்வீர் நீங்கள் மக்காள். புத்தியினால் கெட்டவரே கிழக்கமதி தேடுங்கப்பா. சத்தியமாய் இருக்க வேணும், தர்மபதி கிடைக்குமடா. சத்தியமாய் இருக்க வேணும், தர்மபதி கிடைக்குமடா.